சுத்தம் சோறு போடாது உயிரை பாதுகாக்கும். HMPV கூறும் பாடம் இதுதான். HMPV வைரஸ் குறித்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. சில சமூக வலைதளங்களில் சீனாவில் அப்படி எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சீனாவில் இருக்கும் ஒருவர் கூறியிருப்பதாக வைரலாகி வருகிறது. ஆனால் 14 வயது மற்றும் அதற்கும் குறைவான வயதில் இருப்பவர்களிடம் இந்த HMPV தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மூத்த சீன சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னும் சீன ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த வைரஸால் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டதுதான் அவர் மறுத்திருக்கார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் இந்த வைரஸ் முதலில் 2001 கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கிறது. ஆனால் இந்த வைரஸ் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கக்கூடும் அப்படின்னும் அதன் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. HMPV தொற்றின் அறிகுறிகள் சளி அல்லது காய்ச்சலை போலவே இருக்கும். இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை கூட ஏற்படலாம். சிலருக்கு இது மிகவும் தீவிரமாக இருக்கலாம். இந்த வைரஸ் அனைத்து வயதினருக்கும் மூச்சு குழாய் அழற்சி அல்லது நிமோனியா போன்ற சுவாச நோய்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருப்பவர்களிடம் இதன் பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் 3 முதல் 6 நாட்கள் வரை உயிருடன் இருக்கும். தொற்று எவ்வளவு வீரியமிக்கது என்பதை பொறுத்து குறைந்த அல்லது அதிக நாட்களுக்கு நோய் பாதிப்பு இருக்கலாம். வைரஸ்களால் ஏற்படும் மற்ற சுவாச தொற்றுகளைப் போலவே இந்த பாதிப்பும் இருக்கும். குளிர்காலத்தில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். HMPV பெரும்பாலும் இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிவரும் நீர்த்துளிகளின் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது. கை குலுக்குவதன் மூலமாகவோ அல்லது ஒருவருக்கொருவர் தொடுவதன் மூலமாகவோ இந்த வைரஸ் பரவலாம். இருமல் மற்றும் தும்மல் காரணமாக சளி நீர்த்துளிகள் விழுந்திடத்தில் வைத்த கைகளால் மூக்கு, முகம், கண்கள் அல்லது வாயை தொட்டாலும் இந்த வைரஸ் தாக்கும். ஹியூமன் மெட்டாப்னியோ வைரஸ் என்பதால் இதன் சுருக்கம் HMPV வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வைரஸினுடைய பாதிப்பு தமிழகத்திலும் கண்டறியப்பட்டாலும் அதனால யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. கொரோனா தொற்று காலத்தில் எப்படி பின்பற்றப்பட்டதோ அதை போன்றே தும்மல், இருமல் வரும்போது வாய், மூக்கை மூடுதல், கைகளை அடிக்கடி கழுவுதல், நெரிசல் மிகுந்த இடங்களில் முகக்கவசம் அணிதல், தேவை ஏற்பட்டால் சுகாதார நிலையத்துக்கு தகவல் தெரிவிப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. தொற்று காலத்தில் மட்டுமல்ல, எப்போதுமே இத்தகைய நடைமுறைகளை பின்பற்றுவது சுகாதாரமானது என்பதோட எத்தகைய தொற்றையும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது அந்த கால பழமொழி. ஆனால் சுத்தம்தான் உயிரை காக்கும் என்பதுதான் இந்த கால புதிய மொழியாக இருக்கிறது.